தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணியாற்றியிருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டப்பேரவை தேர்தல் என்கிற போது ஒவ்வொரு தேர்தலிலும் பலர் பொது தொகுதிகளில் தங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும், அப்படி அந்த வாய்ப்பு வழங்கப்படாத நிலை வரும்போது அவர்கள் ஏமாற்றம் அடைவதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. ஆகவே பொது தொகுதிகளில் நாம் வேட்பாளர்களை மாற்றுவது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. பொது தொகுதிகளில் மட்டுமல்ல, மொத்தமாக. ஏனென்றால் மிக குறைவான இடங்களை நாம் பெறுகிற போது புதிய புதிய ஆட்களுக்கும் நாம் வாய்ப்பு தர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை புறந்தள்ள முடியாது. அந்த கோரிக்கை வலுவாக எழுகிறது. கட்சி வலுப்பெற அதிகாரத்தை நோக்கி நகர முன்னணி பொறுப்பாளர்களிடையே போட்டி வலுக்கிறது. 2001 நான் தேடி ஆட்களை பிடித்து போட்டேன். 2006 கூட வேட்பாளர்கள் மிக குறைவாகத்தான் நம்மிடத்திலே போட்டி போட்டார்கள். ஆனால் 2011 அது அதிகரித்தது, 16 இன்னும் அதிகரித்தது, 21 மேலும் ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்கிற அடிப்படையில் போட்டி அதிகரித்தது. இப்போது 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 2050 பேர் 234 தொகுதிகளில் இருந்தும் விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தார்கள். அதிலே வட மாவட்டங்களில் ஒரு தொகுதிக்கு 100 பேர் 150 பேர் என்கிற அடிப்படையிலே விருப்ப மனு செய்திருந்தார்கள். அதில் ஒரு சிலர் ஒருவருக்கே 10 விருப்ப மனு, 15 விருப்ப மனு என்றெல்லாம் கொடுத்தார்கள். என் பெயரில் மட்டும் பல தோழர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை செய்திருந்தார்கள். ஆக 2026 விருப்ப மனு கொடுத்தவர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. அந்த போட்டி என்பது அதிகரித்திருக்கிறது. வெறும் 5000 ரூபாய் விருப்ப மனுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்தால் ஏறத்தாழ 1.25 கோடி ரூபாய் அந்த விருப்ப மனு செலுத்தியதிலேயே வங்கி கணக்கில் சேர்ந்தது. அந்த 1.25 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாயை எடுத்து நாம் தேர்தல் செலவில் பயன்படுத்தினோம். வேட்பாளர்களுக்கு தலா 10 லட்சம் உடனே நான் காசோலை மூலமாக வழங்கினேன். இது நம்முடைய தோழர்கள் சொந்த பணத்திலிருந்து கட்சிக்கு என்று செலுத்திய தொகை. இதை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அவர்களை நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டு இந்த பணத்தை எடுத்துச் செல்லுங்கள். நம் தோழர்கள் கொடுத்த பணம்
இது எங்கும் நன்கொடையாக திரட்டிய பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லியே கொடுத்தேன். ஆக போட்டி நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதிகளில் வென்ற தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்துச் சொன்னார்கள், விவாதித்தார்கள். அது உண்மையல்ல. அந்த காரணங்கள் எதுவும் உண்மையல்ல. திமுக கூட்டணியில் உறுதியோடு இருப்போம் என்ற முடிவை திருமாவளவன் தான் எடுக்கிறான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிப்பதற்குரிய காரணங்களை திருமாவளவன் தான் விளக்குகிறான். அதை பின்பற்றிதான் இயக்கத்தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே சட்டமன்றத்தில் பேசினார்கள். அது எனக்கு எப்படி முரண்பாடானதாக இருக்க முடியும்? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. 2001 தொடர்ந்து கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் நான் பெருமுயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். தென் மாவட்டங்களில் ஒரு முறை நமக்கு சமயநல்லூர் 2001 கிடைத்தது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது பெரியகுளம் கிடைத்திருக்கிறது. அரூரில் போட்டியிடுவதற்கு நமக்கு 2011, 2006, 2016 நமக்கு வாய்ப்பு கிட்டியது. இப்போது 21, 26 கிட்டவில்லை. இதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயக்கத் தோழர்களே கூட, முன்னணி தோழர்களே கூட அவர்களை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு சில கருத்துக்களை பேசுகிறார்கள். வாங்கினால் எனக்கு தர வேண்டும் என்பதற்காகவே வாங்கவில்லை என்று கருதும் நிலை. அப்படித்தான் ஒரு தம்பி கட்சியை விட்டே வெளியேறி புதிய கட்சியை தொடங்கினார். அவர் இப்போதும் காட்டுமன்னார்குடி குறித்து நான் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சிக்கிறார். 15 ஆண்டுகள் ஆகிறது அவர் கட்சியை விட்டு போய். யாரோ எவரோ திருமாவளவனுக்கு எதிராக பேச வேண்டும் என்று தூண்டுகிறார்கள், பேசுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லுகிறவன், வாழ்த்துகிறவன் திருமாவளவன். யார் மீதும் தனிப்பட்ட ஒரு பகை உணர்வு, விமர்சனம் எனக்கு இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.